அறிவை பெற்றுக்கொள்ளும் சிறுவர்கள் மற்றும் அனைத்து சமூகத்திற்கும் நவீன தொழில்நுட்பம் சவாலாக அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கம்பஹா ரத்னாவலி மகளிர் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது அவர் இதனை தெரிவித்தார். கம்பஹா ரத்னாவலி மகளிர் கல்லூரியின் 67வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையொட்டி 2014ஆம் ஆண்டுக்கான கல்வி கண்காட்சி சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. கண்காட்சியில் பாடசாலை மாணவர்களின் ஆக்கங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. යුද්ධයක තිබෙන යුද උපකරණවලින් මිනිසුන් විනාශ වෙනවා වගේ දරුවනේ ගෙදර තිබෙන රූපවාහිනිය පරිගණකය ජංගම දුරකථනය யுத்தத்தில் ஆயுதங்களினால் மக்கள் அளிக்கப்படுவது போல் வீட்டிலுள்ள தொலைக்காட்சி, கணினி, கையடக்க தொலைபேசி மற்றும் மடிக்கணினி போன்ற அனைத்து புதிய தொழில்நுட்பங்களும் மாணவர்களையும் சமூகத்தையும் அளிப்பதாகவே நான் கருதுகின்றேன். பெரும்பாலும் இந்த விடயங்கள் விவாதத்துக்கு உள்ளாகலாம். தொழில்நுட்பம் மக்களுக்கு நன்மையாகவும் அதேபோல் தீமையாகவும் உள்ளது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிறுவர்கள் மாத்திரமன்றி முழு சமூகத்திலும் சிறந்த செயற்பாடுகள் இல்லாவிட்டால் அறிவை பெற்றுக் கொள்ளும் சிறுவர்கள் மற்றும் சாதாரண தர மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒழுக்கம் தொடர்பான பிரச்சனைகள் சவாலாக காணப்படும். ஒழுக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நவீன தொழில்நுட்பம் உபகரணங்கள் காரணமாக இருக்கலாம். හැදියාව පිළිබඳව ප්‍රශ්නයයි. ඒ හැදියාව පිළිබඳව අභියෝගය නව තාක්ෂණික උපකරණ නිසා බව බොහෝ විට පෙනී යන කාරණයක්.